ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம குஜராத் ஸ்பெஷலான டோக்லாவை ரொம்ப ஹெல்த்தியாக சொரக்காயை வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சொரக்காய், ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடியதை தோல் சீவி நீட்டாக கழுவி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வெட்டிக்க போகிறோங்க. சுரக்காயை பொறுத்த அளவுக்கு இதில் நிறைய மருத்துவ குணங்கள் பலன்கள் உண்டுங்க. இந்த சுரக்காய் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியேற்றுவதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம உடல் இளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய சுரக்காயை சாப்பிட்றதன் மூலமாக அந்த வெயிட் லாஸ் ஈஸியாக ஆகுங்க. பொடியாக நறுக்குன சுரக்காயோட ஒரு பச்சை மிளகாய், கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், ஒரு தேக்கரண்டி அளவுக்கு உப்பு, அடுத்ததாக நம்ம அரை கப் அளவுக்கு புளிக்காத தயிரை சேர்த்துக்கிறோம். புளிச்ச தயிர் சேர்த்துங்கன்னா இந்த இதில் ஒரு வாசம் அடிச்சிடும், அதனால தான் நம்ம புளிக்காத தயிரை சேர்த்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதில் சொரக்காலையே நிறைய நீர்ச்சத்து இருக்கிறதுனால நம்ம அரைக்கிறதுக்கு தனியாக தண்ணி சேர்த்துக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளவு நீர்ச்சத்துடைய காய்கறின்னு. இப்போ இந்த சொரக்காயில் இருக்கக்கூடிய தண்ணியிலேயே அரை கப் அளவுக்கு வறுத்த வெள்ளை ரவையை சேர்த்துருக்கேன். இதை நல்லா அந்த அரைச்ச விழுதோட கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணுங்க. நீங்கள் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். வறுத்த ரவைங்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அதுக்காக ரொம்பவும் வறுத்துடக்கூடாது. லேசாக வாசம் வர அளவுக்கு வறுத்துட்டு அப்படியே போட்டுக்கணும். நிறம் மாறவெல்லாம் கூடாதுங்க. வறுத்த ரவையாக இருந்தால் இது டோக்லா நல்ல டெக்ஸ்சரோடு நமக்கு கிடைக்குங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் தண்ணியை இது கூட சேர்த்திக்கிறேன். இதனுடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரவையை போட்ட உடனேவே அது நல்லா தண்ணியை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நிமிஷம் போல் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பிளேட் எடுத்து அதில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ போட்டு அது எல்லா இடத்துலையும் கலந்து வர்ற மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி விட்டுக்கணுங்க. அதில் தான் நம்ம டோக்லா செய்ய போகிறோம். அந்த பிளேட்டில் இப்போ பாருங்கள், ஃப்ரூட் சால்ட், இது ஈனோவில் லெமன் ஃப்ளேவர் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள், இன்னும் நல்லா இருக்கும். அதனால லெமன் ஃப்ளேவர் ஈனோவை இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவில் போட்டு நல்லா கலந்தாச்சு. இந்த ஃப்ரூட் சால்ட் போட்டு செய்யும்போது தான் ஈனோ கேக் மாதிரி நல்லா சாஃப்டாக உள்ள காற்றோட பஞ்சு மாதிரி வருங்க நமக்கு. இது இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். வெறும் தயிர் மட்டும் ஊற்றி புளிக்க வச்சு அதே மாதிரி செய்யலாம். ஆனால் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காதுங்க. அதனால இந்த ஃப்ரூட் சால்ட்டை சேர்த்து இதில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு இட்லி பானை வச்சாச்சு. அதில் உங்களுடைய மூடியை அப்படியே திருப்பி போட்டு வச்சு அதில் இந்த பிளேட்டை உள்ளே வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. நம்ம இட்லி அவிக்கும் போது எப்படி அவிக்கிறோமோ அதே மாதிரி பானையில் தண்ணி அளவாக ஊற்றி ஒரு மூடியை திருப்பி போட்டு அதில் இந்த பிளேட்டை வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு காரசாரமான சட்னியை செஞ்சுருவோங்க. புதினா, கருவேப்பிலை, கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு தகுந்தாப்படி பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. நாங்கள் காரம் குறைவாக சேர்த்துவோம், அதனால் 1 தான் வச்சுருக்கேன். இப்போ ஜீரகம் ஒரு 1/4 தேக்கரண்டி மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறமா கைப்பிடி அளவு வேர்க்கடலை, கொஞ்சமாக எலுமிச்சஞ்சாறு, கொஞ்சமாக சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவைன்னா ஒரே ஒரு கரண்டி தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு சூப்பரான க்ரீன் சட்னி ரெடிங்க. இந்த க்ரீன் சட்னியோட இந்த டோக்லாவை சாப்பிடும்போது அது ஜீரணத்துக்கும் எளிதாக இருக்கும், அதே நேரத்தில் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்தில் ஒரு ஃபோக்கை போட்டு பார்த்தோம் அப்படின்னா டோக்லா நல்லா வெந்துருச்சு. அந்த ஃபோக்கில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ அந்த டோக்லாக்கான ஒரு டெம்பரிங், அதாவது தாளிப்பை ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கிறேன் ஒரு வடைச்சட்டியில். அதில் கடுகு, அப்புறமா பெருங்காயம், சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாயினுடைய தோல், விதை இல்லாமல்
கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக எள்ளு, ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு வெள்ளை எள் இல்லை கருப்பு எள் எது வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் வாசத்துக்கு. இது எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துட்டு இப்போது இதை நம்ம செஞ்சு வச்சுருக்கிற டோக்லா மேலே அழகாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி எல்லா இடத்துலையும் இந்த டெம்பரிங் போய் சேர்ற மாதிரி நம்ம அது எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி பண்ணிடணுங்க ஒரு ஸ்பூனை வச்சு. இப்போ இந்த டோக்லா மாவு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் ஊற விட்டு அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா ரவை நல்லா அந்த தண்ணியில் ஊறி நல்லா வெந்து வரும்போது மலர்ந்து வருங்க. அதே மாதிரி இந்த ஈனோவை போட்டு நல்லா கரைச்சி விட்டு உடனே நீங்கள் ஆவியில் வேக வைக்கணும். ஸோ அதனால் நீங்கள் இதில் ஈனோவை சேர்த்துறதுக்கு முன்னாடியே இட்லி பானையை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா ஈனோவை போட்டு கலந்து உடனே இந்த பிளேட்டை எடுத்து அந்த இட்லி பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ அந்த டெம்பரிங் எல்லாம் அதாவது தாளிப்பெல்லாம் மேலே போட்டதுக்கப்புறமா அழகாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ எதுக்கு வேணும்னாலும் இந்த டோக்லாவை செஞ்சு சாப்பிடலாங்க. இதையே கடலை மாவுலையும் செஞ்சு பார்க்கலாம். இதே அளவுக்கு டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ரவைக்கு கூட நம்ம அரை பங்கு ரவை அரை பங்கு கடலை மாவு எடுத்து கூட இதே டோக்லாவை செய்யலாம், நல்லா வரும். ஆனால் இதை விட நமக்கு இந்த ரவையை வச்சு செஞ்ச டோக்லா ஈஸிங்கிறதுனால நம்ம இதையே செஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஹைட்டாக வேணும், நல்ல பெரிய டோக்லா பீஸ் மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய தட்டாக இல்லாமல் குழியாக இருக்கக்கூடிய ஒரு தட்டில், நல்ல பெரிய குழியாக இருக்கக்கூடிய தட்டில் இன்னும் கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி ஊற்றி எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய அளவில் கிடைக்கும். இந்த மாதிரி பீட்ரூட் சட்னி, புதினா சட்னி அல்லது க்ரீன் சட்னி இந்த மாதிரி எதை எடுத்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலும் இந்த டோக்லா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈஸியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.